டெசிகேட்டட் கோகனட் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சி போன தேங்காவாக பார்த்து நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தோல் வந்து நீக்கி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓட்லேருந்து தேங்காயை தனியாக பிரிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், லாங் ஹேண்ட் இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர், இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா தேங்காய் தோண்டுறதுக்காகவே தனியாக வந்து ஒரு டூல் வந்து கிடைக்கும். அது இருந்தாலும் அது பெஸ்ட்டு தான். ஸோ கவனமாக கையை வந்து பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம வந்து நல்லா பீல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஓட்லேருந்து தேங்காயை முதல்ல பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி தேங்காவை நல்லா காஞ்சி முத்தின தேங்காவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி தோண்டி எடுக்கும்போது ஈஸியாக வந்து கலண்டு வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே நம்ம ஓட்லேருந்து பிரித்து எடுக்க போகிறோம். ஓட்லேருந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு தேங்காவோட ஸ்கின்னை வந்து நல்லா பீல் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது ஒயிட் போர்ஷன் மட்டும்தான் இருக்கணும். அந்த ஸ்கின் வந்து இருந்துச்சு அப்படின்னா தேங்காவோட கலர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து கவனமாக தோல் வந்து ஒரு சின்ன தோல் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். ஆனால் இதை நம்ம பண்ணி இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக்கீஸ் வந்து பண்ண போகிறோம், கோகனட் குக்கீஸ் பண்ண போகிறோம், பிஸ்கெட் பண்ண போகிறோம், இல்லை ஹனி கேக் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பாட் இல்லாமல் வீட்டிலே இருக்கிற இந்த கோகனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே வந்து கம்ப்ளீட்டாக பீல் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட ஸ்கின் வந்து இல்லாத மாதிரி கவனமாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வந்து தண்ணியில் வந்து வரும். ஸோ அதில் இருக்கிற குப்பை ஏதாவது அழுக்கு இருந்துச்சுனாலுமே இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா பியூர் ஒயிட்டாக மாறிடும். அதில் இருக்கிற அந்த மஞ்சியோட துகள்கள் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் தேங்காய் வந்து நல்லா க்ளீன் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே 2 முறை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணும்போது நல்லா பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ கவனமாக கையை வந்து கட் பண்ணிக்காமல் இந்த மாதிரி எல்லா தேங்காய் துண்டுகளையுமே எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா விளைஞ்ச தேங்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் கட் பண்ணும்போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நம்ம மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போதும் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெறுமனே தான் பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒயிட் கிளாத், அதாவது தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் துண்டுகளை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தலை துவட்டுற மாதிரி 2 பக்கமும் தேங்காய் மேலே இந்த டவலை போட்டு நம்ம நல்லா வந்து ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற நம்ம வாஷ் பண்ணும்போது இருந்த தண்ணி கூட இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக போயிடும். ஸோ கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் தேங்காய். இதுக்கப்புறமா இதை நம்ம ட்ரையாக இருக்கிற ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ மொத்தமாக தேங்காயை சேர்க்காதீங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பவுடர் ஃபார்மில் கிடைக்காது. இந்த மாதிரி தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா பல்ஸ் மோடு கொடுத்து எடுத்தாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாகவே கிரைண்ட் மோல் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடர் ஆகணும். ஒவ்வொரு வாட்டி இடையில ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரைண்ட் பண்ணும்போது நல்லாவே பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல துகள் சின்ன சின்ன துகளாக கிடச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வானொலிக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச எல்லா தேங்காய் பவுடரையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அந்த பேனும் கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் தான் இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 2-3 பேட்சாக வந்து தேங்காய் துண்டுகளை போட்டு அரைச்சி பவுட்ரு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ முக்கியமாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காயிலையும் ஈரப்பதம் இருக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லா தேங்காயுமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் ஃப்ளேமில் வந்து, அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். தேங்காய் வந்து சூடாகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு லார்ஜ் பேன் இல்லை ஒரு பிளேட் வந்து இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்ச பவுடரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுப்பில் ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்னா தேங்காயோட கலர் வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கோ இல்லை ஒரு பிளேட்டுக்கோ மாற்றினதுக்கப்புறமா ஒரு நீடில் மாதிரி இருக்கிற கரண்டியை வச்சு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா பரத்தி விட்டுக்கணும். எங்கேயுமே வந்து ஒன்றா இருக்கக்கூடாது தேங்காய்.
இதை வந்து நல்லா ஒரு கிளாத் போட்டு வெயிலில் ஒரு நாள் காய வைக்கலாம். ஸோ இது வந்து டீஹைட்ரேட் ஆகி நல்லா பவுட்ரு வந்து கிடைக்கணும். அப்போ தான் நம்ம லாங் டேர்ம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இன்பிட்வீனில் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு தேங்காவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா அடியில் ஏதாவது காயாமல் இருக்கிற தேங்காய் கூட நல்லா வந்து நமக்கு காஞ்சி வந்துடும். ஸோ இந்த வெயிலுக்கு ஒரே நாளில் அந்த தேங்காய் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கம்பெனிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மெஷினில் வச்சு டீஹைட்ரேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து அவுட்புட் எடுப்பாங்க. பட் நம்ம வந்து டேரெக்டாக சன்லைட்லேயே வச்சு பண்ணலாம். அடுத்த நாள் வந்து ஒரு 2 மணி நேரம் டேரெக்ட் சன்லைட்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக அதில் இருக்கிற ஈரப்பதமே இல்லை. அதில் ஆயில் கண்டென்ட் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பக்குவம் நமக்கு போதும். இப்போ வந்து ஒரு ட்ரையான ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது டைட்டாக இருக்கிற ஒரு கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னரில் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரீசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டு 6 மந்த்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஸோ குக்கீஸு, பிஸ்கெட்டு, அதுக்கப்புறமா ஹனி கேக்கெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் மேடாக ஈஸியாக டெசிகேட்டட் குக்னட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.